அதில் ரொம்ப கொந்தளிச்சு போய் போராட்டம் நடத்துனீங்க. ஏன் அவ்வளோ கோவப்பட்டீங்க? பொத்துக்கிட்டு வந்தால் தானே சார் ஒத்துரும் வரும் சார். எங்களுக்கு தமிழர்களான எங்களுக்கு கட்டாயமாக வரும். நான் என்ன கேட்குறேன், அடிப்படை உரிமையில் கை வைக்கிறதுக்கான உரிமையை யார் உனக்கு கொடுத்தது? என்னோட அடிப்படை உரிமையை நீ செஞ்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு என்னோட அடையாளத்தை நீ எடுக்கக்கூடாது. ஏன் என்னோட அடிப்படை மீறி நீ என் அடையாளத்தையே பறிக்கிறியே? நீ யார் இந்த இந்த மண்ணுக்குள்ள? நீ யாருக்கான அரசியல் செய்கிற கேள்வி வருது. தமிழ்நாட்டு மக்களோட டேக்ஸ் வேணும், தமிழ்நாடு மக்களோட உழைப்பு வேணும், தமிழ்நாட்டு மக்களோட வாக்கு வேணும். வாக்கு வங்கியாக மட்டும் பயன்படுத்திக்க தோணும். ஆனால் தமிழர்களோட அடையாளமான தமிழ்நாடுங்கிறத சொல்றதுக்கு மட்டும் உனக்கு வலிக்குது. அந்த கொந்தளிப்பு தான் சார். ஏன்னா நினைச்சு பாருங்க, முதல்ல தமிழ்நாடு அரசு தான் சார் இருந்தது. அந்த தமிழ்நாடு பயங்கரமா சண்டை போட்டீங்களா போலீஸ்? சார் நமக்கு அந்த போராட்ட காலம் புதுசுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து போராட்ட காலம் எனக்கு புதுசு. காவல்துறைக்கு அது புதுசா இல்லை. நான் என்ன வேலைக்கு வந்தேன்? நான் தான் உங்களுக்கு டேக்ஸ் போட்டு உங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறேன். நீ எங்கள் கூட சேர்ந்து வேலை செஞ்சுருக்கணும் இல்லையா? ஆளுங்கட்சிக்கு நீ ஆதரவாக இருந்து வேலை செய்றியா? அப்படியே கையை கட்டி நின்றுக்கோ. நான் பாட்டுக்கு என்னோட வேலையை விட்டுட்டு போகிறேன். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட காசு இல்லை. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. என் மேலே 11 லட்சம் கோடி கடன் இருக்குது சார். இப்போ என் தலைமையில் ஒரு 1.5 லட்சம் ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இது தமிழ்நாடுன்னு கூட இல்லையேன்னு சொல்லிட்டு நான் என் சொந்த காசை போட்டு தமிழ்நாடுன்னு ஒட்டிட்டு போகிறேன். அந்த வார்த்தை மட்டும் ஒட்டிட்டு போறேன். ஏன்னா உங்ககிட்ட காசு இல்ல. 10 லட்சம் கோடி கடன் வாங்க தெரிஞ்ச உனக்கு, லேப்டாப்ல அப்பா அம்மா போட்டோ போட தெரிஞ்ச காசு இருந்த உனக்கு, அதுக்கு டைம் இருந்த உனக்கு, தமிழ்நாடு பேருந்துல தமிழ்நாடுன்னு போட கூட சார் காசு இல்ல. இப்பதான் பிரைவேட் பஸ் அதிகமாயிடுச்சு இல்ல சார்? கவர்மெண்ட் பஸ்ஸே கம்மியா தான் திராவிட நாடுன்னு போடுறதுக்கான முன்னோட்டமா இருக்குமோ என்னவோ. அப்படி போட்டாங்கன்னா முடிஞ்சாங்க சார். திராவிட நாடுன்னு போட்டாங்கன்னா அவ்வளோ மானம் கெட்டவங்க இல்லை சார். நம்ம அவ்வளோ மானம் கெட்டெல்லாம் போயிடல. ஏதோ இளைஞர்கள் அப்படியே ஒரு சினிமா பேஸ்டில் அந்த திரை வெளிச்சத்திலே போயிடுவாங்க. சும்மா படித்த பிள்ளைங்க எல்லாம் அரசியல் பேசாது, அரசியல் ஒரு சாக்கடை நினச்சி ஒதுங்கி போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை சார். சீமான் பின்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தரும் புரட்சியாளர்கள் தான். அது நீங்க மழலையர் பாசறை பேசுற பிள்ளைங்க பேசுற வார்த்தைகளுக்கு சவால் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அண்ணன் சரியான பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. என்னோட அடையாளத்தை எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது.